அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு கணிதத்தில் 3ஆம் பாடத்துலையும் 4ஆம் பாடத்துலையும் இருக்கிற 1 மார்க்கை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதோட ஆன்சர்ஸ் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் போட்டிருக்கு. இதுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த 2 பாடம் வரும். அதுக்கு அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த 2 பாடம். இப்போ ஒவ்வொன்றிலையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மொதல் கொஸ்டின் பாருங்க, 3 மாறிகள் அமைந்த 3 நேரியல் சமன்பாடுன்றதுக்கு தீர்வுகள் இல்லை அப்படின்னு கொடுக்குறாங்க. தீர்வுகள் இல்லை அப்படின்னாலே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ கோடு 2 வெட்டிருச்சுன்னா தீர்வு வந்துடும். இப்போ தீர்வுகள் இல்லைங்கிறாங்க. இல்லைன்னா 3 கோடும் இப்படி தான் இருக்கணும், இணையோடத்தே இருக்கணும். இப்போ இணையோட இருக்கும்போது தீர்வுகள் இல்லை அப்படின்னா 1 2 வெட்டாது அப்படிங்கிறத ஆன்சர். தீர்வு இல்லைனாலே எல்லாம் வெட்டிக்கிட்டா தீர்வு வந்துடும். அப்போ அதுக்கு ஆன்சர். இப்போ 2வது கொஸ்டினுக்கு இந்த தீர்க்க கணக்கு ஆன்சர் கேட்குறாங்க. தீர்க்க கணக்கில் ஆன்சர் எப்படி வரும்னா, எக்ஸுக்கு பொதுவாக ஞாபகம் வச்சுக்கிறோம் தான். எக்ஸ் வந்து எக்ஸோட மதிப்பு 1ன்னு எடுத்துக்கிறோம், ஒய்யோட மதிப்பு 2, இசட்டோட மதிப்பு 3. இது நார்மலாக வழக்கமாக உள்ள ஆன்சர். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அல்லது 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் முடிஞ்சு இது 3ஆம் பாடத்துக்கு வந்திருக்கோம். தீர்க்க கணக்கில் எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குது, வெறிய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. அதாவது எக்ஸோட குணம் 1, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3ஆம் கணக்கில் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸு மைனஸ் ஆரின் மீ பவர்னு இருக்குது. இந்த 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6ல் எக்ஸுக்கு முதல் கணக்கில் 1 எடுத்துருக்கோமா, அந்த 1 சும்மா நான் வச்சுக்கோங்க. 6ல் 1 கழிச்சா எவ்வளோ வரும், 5. அப்போ இந்த 5 தான் அதுக்கு ஆன்சர். இதில் இந்த 6 இருக்குது, இந்த 6ல் 1 கழிச்சா 5 அப்படி நான் வச்சுக்கோங்க. அடுத்தது 4வது கணக்கில் இந்த 3 3 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3 மல்டிப்ளை பண்ணால் 3 பெருக்கல் 3 ஆன்சர் என்ன வரும், 9 பை இந்த 7 அப்படியே போட்டுக்கலாம், சும்மா குறுக்கோழி தான். 9/7. அப்போ இந்த 9/7 தான் ஆன்சர். இன்னொன்று, இந்த ஆன்சரில் எளிமையாக இருக்க ஆன்சர்னா இது மட்டும்தான். அதை மட்டும் நான் வச்சுங்க. ரொம்ப சின்ன ஆன்சரு அப்படின்னு நான் வச்சுங்க. 4வது கொஸ்டின் ஆன்சர் ஈஸியாக புரிஞ்சிடும். அதே மாதிரி 5வது கொஸ்டினுக்கு இந்த 2ஐயும் தூக்கி அப்படியே மேலே காமனாக போட்டுருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒய் ப்ளஸ் 1/y போட்டு இந்த 2 ஸ்கொயரையும் சேர்த்து மேலே போட்டோம்னா இதுதான் ஆன்சர். அதாவது இந்த இருக்க 2ஐயும் எடுத்து மேலே காமனாக போட்டுறோம். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆயிடுது. அதே மாதிரி 4வது கொஸ்டினில் இந்த x² - 25 இருக்கு இல்லையா, இந்த 25 வர்ற ஆன்சர் ஒரே ஆன்சர் இதுதான். இதுவும் இங்கேயும் இருக்குது. இங்கே இருந்தாலும் அந்த கடைசி நம்பர் பாருங்க, 2 அந்த 5ஐயும் 8ஐயும் பாரு. 5 8ஐயும் இருக்குன்னா என்ன வரும், 8 40. 5 × 8 = 40. இப்போ இந்த 40 வர ஆன்சர் வந்து இங்கே இருக்குது. அப்போ இதுக்கோட ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் 6க்கு வந்து இ. அதை பார்த்து இந்த கீழே 25 அப்படியே வரட்டும், மேலே 5 8 இருக்க 40. இந்த 40 இந்த ஈங்கிற ஆப்ஷனில் இல்லை, இதில் இல்லை, ஆனால் இங்கே இருக்குது. அதனால் இதுதான் ஆன்சர் நமக்கு. இப்போ 6வது கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்து 7வது கொஸ்டினில் இது நார்மலாக வழக்கம் போல் நீங்கள் பார்க்குறது தான். வழக்கம், இது குறுக்கு வழி தேவையில்லை, ஈஸியாகவே பார்த்துட்டு போயிடலாம். இது இந்த 256 வர்க்கமூலம் உங்களுக்கு 16ன்னு தெரியும். அதே மாதிரி 25 வர்க்கமூலம் என்ன தெரியும், 5ன்னு தெரியும். இந்த இசட்டில் பாருங்கள், இசட்டில் 10 கீழே 6 இருக்குது. அப்போ 10ல் 6 கழிச்சா எவ்வளோ வந்துடும், 4. இசட்டுக்கு 4ன்னா மிச்சம் இசட்டில் 2 வரணும். இசட்டில் 2 வர்ற ஒரே ஆன்சரு இங்கே மேலே தான் வரணும். மேலே தான் மிச்சப்படும், மேலே தான் 10 கூட. நம்ம 10 கூடன்னா இசட்டில் 10ல் 6 கழிச்சா, அதாவது இசட்டில் 10ல் 6 கழிச்சா 4. வர்க்கமூலம் பார்க்கும்போது 4க்கு வர்க்கமூலம் 2. 4ல் பாதி பார்க்கணும் பவரில் பார்க்கும்போது. அப்போ 2, 4லேருந்து 2ஆக மாறுது. இசட்டுக்கு 2 வரணும், அப்போ இங்கே தான் வருது. அப்போ இதோட ஆன்சர் வந்து இஎன். இசட்டில் இங்கே 4 வருது, அதனால் அது சரியாக வராது. அடுத்து இந்த 8வது கணக்கு, இங்கே x⁴ 64 இருக்குது. இந்த 4 பார்த்துக்குங்க, 4 வர்க்கம்னு சொல்கிறாங்க. அப்போ 4ஓட வர்க்கம் என்னது, 4 × 4. ஆன்சர் என்ன வரும், 4 16. இந்த 16 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 16 இந்த 4 ஆன்சரில் இங்கே மட்டும்தான் 16 இருக்குது. அப்போ இது மட்டும் பார்த்துக்குங்க. அதாவது எக்ஸோட பவர் 4 இருக்குது, அந்த 4ஓட வர்க்கம்னு சொல்கிறாங்க. 4ஓட வர்க்கத்தை 16. இப்போ 8வது கணக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது 9வது கணக்கில் இந்த இது பாருங்கள், 2 - 1 இருக்குது. இதை அப்படியே இங்கே மாற்றி போட்டுருங்க பாருங்கள். இந்த இடத்துல இந்த -1 போட்டு அடுத்து என்ன இருக்குது, 2. இந்த இருக்குது -1 2. அங்கேயும் அங்கே கொஸ்டின்லேயே என்ன இருக்குது, அது அப்படியே இங்கேயே வந்துடுது. அப்போ இது ஆன்சராக நான் வச்சுக்கலாம். -1, 2 அந்த 2ஐயும் 1ஐயும் மாற்றி போட்டுக்குங்க. அடுத்து இந்த 10வது கணக்கில் இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இது நம்பர்லாம் பெரிய இதில் 10வது கணக்கில் கொஸ்டினில் மைனஸ் இருக்குது. இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. அப்போ ஆன்சரில் எங்கே மைனஸ் இருக்குன்னு பாருங்கள். அதற்கு வர்ற ஒரே ஆன்சர் இதுதான். அப்போ இதுக்கு 10வது கணக்கு ஆன்சர் இப்படி நான் வச்சுக்கோங்க. இது குறுக்கோழி தான் பார்க்குறோம், ஈஸியாக பார்த்தோன்னா ஆன்சர் கணிக்கிறது. ஏன்னா 12 கொஸ்டின் வரையும் நமக்கு வந்து ஆப்ஷன் மாறாமல் தான் வரப்போகுது. சரி, அதனால் ஒரு 2 கொஸ்டின் மட்டும்தான் கிரியேட்டிவ் வரும்.
அந்த கிரியேட்டிவ்க்கு இது பொருந்தாது. 12 மார்க் வாங்கக்கூடிய வழி தான் பார்க்குறோம். இந்த கொஸ்டினில் 10வது கொஸ்டினில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே ப்ளஸில் இருக்குது. இங்கே மட்டும் ஒரு மைனஸ் வருது. அப்போ ஆன்சர்லேயே ஒரு மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 11வது கொஸ்டினில் இந்த சமன்பாட்டின் வர்க்கங்கள் PQR இதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் பார்த்துங்க. படிக்கிறதுல ரெண்டாவது நம்ம புரிஞ்சு படித்து போகிற போதில் குறுக்கு வழியில் எப்படி ஆன்சர்னு பார்க்குறோம். மூலங்கள் PQRன்னு கொடுக்குறாங்க. ஆர்னா நமக்கு எங்கே பயன்படுத்தியிருக்கோம்? ஆர்னா ரேஷியோ. ஆர்னா ரேஷியோ. ரேஷியோங்கிறது எதில் வரும்? ரேஷியோங்கிறது விகிதம். விகிதங்கிறது எதில் வரும்? பெருக்கு தொடரில் வரும். விகிதங்கிறது பெருக்கு தொடரில் தான் வரும். வித்தியாசம்ங்கிறது தான் கூட்டுத்தொடரில் வரும். இது விகிதம் வருது. விகிதம்ங்கிறது ரேஷியோ. அதாவது கடைசி எழுத்து 6. இந்த கடைசி எழுத்து 6 இருக்கு இல்லையா? அந்த 6 வந்து ரேஷியோ குறிக்குது. ரேஷியோங்கிறது பெருக்கு தொடரை குறிக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஆவண்ணா பெருக்கு தொடர் வரிசையில் உள்ளன. அதான் அதுக்கு ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டினில் ஒரு நேரிய சமன்பாட்டின் வரைபடம். நேரிய சமன்பாட்டின் இதில் நேரியன்னு இருக்குது. நேரிய சமன்பாடு நேரோடு நம்ம கிராஃபில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அதான் அதை குறிக்குது. நேரிய நேரு அதை நான் வச்சுக்கோங்க. குறுக்கோளி நான் வச்சுக்கோங்க. நேரிய சமன்பாடு நேர்கோடு நேர் நேர் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ் அச்சோடு வெட்டும் புள்ளிகள்னு இருக்குது. 13வது கணக்கில் எக்ஸ் அச்சோடு வெட்டும் புள்ளிகள். எக்ஸ் அச்சோடு இந்த 13வது கணக்கில் எக்ஸ் அச்சோடு வெட்டும் புள்ளிகள் இருக்குது. பொதுவாக இந்த படத்தை பொறுத்தவரை எக்ஸ்னாலே மதிப்பு 1 எடுத்துக்கிறோம். அப்போ அந்த எக்ஸ் அச்சோடு வெட்டும் புள்ளிகள் 1 எடுத்துங்க. எக்ஸ் அச்சு அப்படின்னா அது 1 நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 14 அது எப்படின்னா எக்ஸ் அச்சுக்கு 1 அந்த ஃபர்ஸ்ட் கணக்கில் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் 1 y ஈக்குவல் 2 z ஈக்குவல் 3. இந்த படத்தில் எக்ஸுக்கு மதிப்பு 1 அப்படின்னா வச்சுங்க. எக்ஸோட மதிப்பு 1. அடுத்து இந்த இதில் இது நார்மலாகவே போட்டுடலாம். கொடுக்கப்பட்ட அணியோட நிறநீரல் மாற்று அணின்னு வச்சு கேட்குறாங்க. முதல்ல இதோட வரிசை வந்து என்ன வரும்? 2 இது நார்மலாகவே போடலாம். குறுக்கு வழி தேவையில்லை. இதோட வரிசை வந்து 4 3 ரோ இருக்குது. 3/4. இதோட வரிசை வந்து என்ன இருக்குது? 3/4 இருக்குது. இதோட மாற்று அணின்னு வரிசைனாக்கா என்ன வரும்? மாற்று அணின்னா 4/3. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இந்த ஆன்சர். இது குறுக்கு வழி தேவையில்லை. இது வர்றதை அப்படியே மாற்றி போடுறீங்க. 3 ரோ 4 காலம் இருக்குது. இது மாற்று அணி கேட்கறதுனால அப்படியே மாற்றி போடுறோம். 4/3. அடுத்தது இந்த வரிசை கொடுத்துருக்காங்க. இது 2/3 இருக்கு. இங்கே 3/4 இருக்கு. ஏபி என்ற அணியின் நிரல்களின் எண்ணிக்கை இங்கே இருக்கு. அப்போ 2/3 இது பெருக்கல் இங்கே 3/4 இது போயிட்டா ஏபியோட வரிசை வந்து என்ன கிடைக்கும்? 2/4ன்னு கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது நிறை. அப்போ நமக்கு நிரல் கேட்டிருக்காங்க. நிரல்ங்கிறது 4. அப்போ 4ங்கிற ஆன்சர் வந்து இங்கே இருக்கு. இதுதான் அதுக்கு ஆன்சர். நிறை கேட்டிருந்தா 2. இது லாஸ்ட்ல உள்ளது நிரல். இது நிறை பெருக்கல் நிரல். நிரல் கேட்டதுனால இதை போடுறோம். அடுத்து 15வது கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டின் 16. இது உங்களுக்கு தெரியும். நிறை நிரல் சமம் இல்லாத அணின்னு போட்டிருக்கு. சமம் இல்லாத அணின்னா இப்போ எல்லாம் சமமாக இருந்தால் அது சதுரணியாக வந்துடும். இது சமம் இல்லாத அணினா செவ்வக அணியை போயிடும். சமம் இல்லாத இது எல்லாரும் தெரிஞ்ச ஆன்சர் தான். இது ஒன்றும் குறுக்கு வழி தேவையில்லை. சம எண்ணிக்கையில் இல்லாதன்னு கேட்டிருக்கு. இது சப்போஸ் கிரியேட்டிவ்ல சம எண்ணிக்கையிலான அணியும் கேட்டாங்கன்னா சதுரணின்னு போதணும். சம எண்ணிக்கையில் இல்லாத அணியும் கேட்டாக்க செவ்வக அணி. சம எண்ணிக்கைன்னா சதுரணியாக வரும். அடுத்து ஒரு நிரல் அணியின் நிறையில் மாற்று அணி. நிரல்னு கேட்டிருக்குது. இதுக்கு மாற்றி போடணும். நிரலுக்கு மாற்று என்னது? நிரலுக்கு மாற்று வந்து நிறை அணி. இதுக்கு ஆன்சர் நிறை அணி. நிரல் அணியின் நிறையில் மாற்று அணி. இந்த வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட் வார்த்தை நிறை. நிறைக்கு ஆப்போசிட்னா நிரல், நிரலுக்கு ஆப்போசிட்னா நிறை. அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க. இது 2x இருக்கு. எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே கழிச்சு பாருங்க. 5ல் 1 கழிச்சா எவ்வளோ வரும்? 4 வரும். 5ல் 1 கழிச்சா 4. இதில் பாதி எவ்வளவு? 2. அதே மாதிரி இங்கே 7ல் 3 கழிச்சா எவ்வளோ வரும்? 7ல் 3 கழிச்சா 4 வரும். அதில் பாதி 2. அதே மாதிரி இங்கே 9ல் 5 கழிச்சாக்க 4. 9ல் 5 கழிச்சாக்க 4. அதில் பாதி 2. அதே மாதிரி இங்கே 5ல் 7 கழிக்கிறோம். 5ல் 7 கழிச்சாக்க -2 வருது. அப்போ இதோட பாதி வந்து -1. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 3 2. அப்போ இந்த 2 இருக்கு, இந்த 2 இருக்கு, இந்த 2 இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? -1. அப்போ இதுதான் ஆன்சர். இதை நான் வச்சுக்கோங்க. இது 2x வர்றதுனால எல்லாமே 2 2 இருக்குது. அந்த லாஸ்ட்ல மட்டும் 7 5 -7 ரிவர்ஸ்னு கழிக்கிறோம். ஏன்னா இது ப்ளஸ்ஸாக இருக்கும்போது இங்கே மைனஸில் போகும். இந்த பக்கம் இருந்து கழிக்கும்போது ரைட் டு லெஃப்ட் கழிக்கும்போது இங்கே 5 இங்கே 7 கழிக்கும்போது இந்த மட்டும் 1 மைனஸ் ஆகுது. அந்த மைனஸ்னால இந்த -1 வருது. இதை மாதிரி நான் வச்சுக்கிறேன். அடுத்தது 19வது கணக்கில் நான் வச்சுக்கோங்க. இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு? 2. இந்த கீழே இங்கே மல்டிப்ளை பண்ணால் 1ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3. இப்போ இந்த 2 3 எங்கே வருதோ அதான் ஆன்சர். இந்த 2 3 இங்கே தான் வருது. இந்த 2வது ஆப்ஷனில் வருது.
ஈஸியாக நான் வச்சுக்கலாமா? இல்லைன்னா இங்கே 2 காலம் இருக்குது, இங்கே 3 காலம் இருக்குது அப்படின்னு நான் வச்சாலும் சரி. இங்கே 2 காலம் இருக்குது, இங்கே 3 காலம் இருக்குது அப்படின்னு நான் வச்சாலும் சரி. இல்லை இந்த முதல் 2 நம்பரும் இந்த கீழே இருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 2, இங்கே 3, அதான் அதுக்கு ஆன்சர். அடுத்து 20வது கணக்கில் எப்படி ஆன்சர் பார்க்குறோம்னா, இதில் இந்த முதல் 2 நம்பர் பாருங்கள். முதல் 2 நம்பர் என்ன இருக்குது? அது 1 இருக்குது, இது 2 இருக்குது, அவ்வளோதான். அந்த 1ம் 2ம் இங்கே இருக்குது, அதை அப்படியே ஆன்சராக போட்டுருங்க. அதில் மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். இது ஏபிசி அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். முதல் அணியில் 2 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. அந்த 1, 2ம் இங்கே 1, இங்கே 2 இருக்குது. மற்றதில் எதுவுமே இருக்காது. அப்போ அந்த ஏ தான் அதுக்கு ஆன்சர். அதை நான் வச்சுக்கோங்க. அடுத்தது 4வது படம். 4வது படத்தில் இந்த மொதல் கொஸ்டின் பாருங்கள். மொதல் கொஸ்டினில் இந்த மேலே பி காமனாக இருக்குது, கீழே என்ன காமனாக இருக்கும் பாருங்கள். டி காமனாக இருக்குது. அப்போ பியும் டியும் தான் அதுக்கு ஆன்சர். ஓகேவா? மேலே இதில் பி, கீழே இருக்கிற டி காமனாக இருக்குது. அடுத்து 2வது கொஸ்டினில் இங்கே 60 இருக்குது, இங்கே 50 இருக்குது. அப்போ 50, 60, 70 மாதிரி நான் வச்சுக்கோங்க. சரி, நான் கொஸ்டினே வாசிக்கல, சும்மா ஆன்சரை மட்டும் குறிச்சுக்கமாக சொல்கிறேன். 50, 60, அதுக்கு மாதிரி 70. அதே மாதிரி இங்கே இந்த இருசம கோணம் ஏபிசியில் C90, இங்கே 5 இருக்கு இல்லையா? இரு சமபக்கம்னு இருக்குது. அப்போ 2 நம்பர் 4 வரணும்னு வச்சுக்கோங்க. இங்கே 5 இருக்குது. அப்போ 2 இதில் ஆன்சரில் 2 நம்பர் வர்றது இது ஒரு ஆப்ஷன் தான். இப்போ இந்த இரு சமபக்கம் அப்படின்னால அங்கே 5 வரனால இதை யூஸ் பண்ணிங்க. இரு சமபக்க முக்கோணம்னா 2 நம்பர் வரணும்னு வச்சுக்கோங்க. 2 நம்பர் ஒரே ஆன்சரில் தான் இருக்குது. அடுத்து இங்கே 4வதுல பரப்பளவுன்னு இருக்குது. நம்ம சதுரத்தின் பரப்பு நமக்கு என்ன தெரியும்? ஸ்கொயர் அத்தை 2 4 3 9 4 16 அப்படின்னு ஸ்கொயர் நம்பராகத்தே வரும். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. பரப்பளவு ஸ்கொயர் நம்பராக வரணும். ஸ்கொயர் நம்பராக வந்தால் இதில் 3 ஆப்ஷனில் ஸ்கொயர் நம்பர் இல்லை. இங்கே 7 இருக்குது, இங்கே 13 இருக்குது, இது 4 இருக்குது. இது பொருந்தாது, இதுவும் பொருந்தாது, இதுவும் பொருந்தாது. இப்போ பரப்பளவுங்களா ஸ்கொயர் நம்பர்னால இந்த நம்பர் மட்டும்தான் பொருந்துது. 25 வந்து 5 25,000, 4 வந்து 2 4. அதே மாதிரி 5வது கணக்கில் வடிவத்த முக்கோணங்கள் இருக்குது. இதில் PQ 10 இருக்குது, ஏபி நீளம் கேட்குறாங்க. இந்த ஆன்சரில் பாருங்கள், இந்த ஆன்சரில் கிளியராக தனியாக இருக்கிறது 10க்கு அடுத்த நம்பர் என்னது? 10க்கு அடுத்து நம்ம டக்குன்னு ஏதாவது சொல்ல போனோம்னா 10க்கு அடுத்த நம்பர் 15. இது இப்படியும் பார்க்கலாம். அல்லது இந்த ஆன்சர் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது, மற்ற எல்லாமே பின்னம் இந்த விகிதாமுறைலாம் கலந்துருக்குது. அதனால் இதில் எது ஈஸியான ஆன்சரோ இதே மாதிரி முன்னாடி ஒன்று பார்த்தோம், அதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 5வது எனக்கு ஆன்சர் வந்து எப்படின்னு வச்சுன்னா 10க்கு அடுத்து 15 நான் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த இந்த மற்ற ஆன்சர்லாம் கொஞ்சம் ஏதோ என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் இந்த ஆன்சர் மட்டும் ஒரு ஃப்ரீயாக இருக்குது, 15ங்கிறது தனியாக இருக்குது. அதனால் அதுக்கு ஆன்சர் அது. அடுத்து 6வது கொஸ்டினுக்கு ஆன்சரு இந்த 2.4 நான் வச்சுக்கோங்க. 2.4ல் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா 2.4ல் 2.4க்கு தொடர்புடைய நம்பர்னால் மற்ற எல்லாம் 2.4 1.4க்கு ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி அப்படி நான் வச்சுக்கோங்க. 2.4ல் ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி 1.4 இதெல்லாம் தொடர்பு பொருந்தலை, இதெல்லாம் மற்றதெல்லாம் பொருந்தாமல் இருக்குது. 2.4ல் 1 போயிடுச்சுன்னு நான் வச்சுக்கோங்க. இந்த இணைகோலில் 1 போயிடுச்சுன்னு நான் வச்சுக்கோங்க. 2.4ல் 1 கழிச்சா 2.4ல் 1 கழிச்சா ஆன்சர் என்னது? 1.4. இதை நான் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த நம்பர் இருக்குது பாருங்கள். 7வது கணக்கில் இங்கே 8 இருக்குது, 8ல் 6 கழிச்சா 6 இருக்குது, 8ல் 2 கழிச்சா 6. அடுத்து 6ல் 2 கழிங்க என்ன வந்துடும்? 4. அதாவது முதல்ல 8ல் 2 கழிச்சா 6, அப்புறம் 6ல் 2 கழிச்சா எவ்வளவு? 4. அப்போ ஆன்சர் வந்து 4 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரியா? இது குறுக்கு வழி தான், அதனால் பாருங்க. இது பாருங்கள். அடுத்து 8வது கணக்கு பாருங்கள். 8வது கணக்கில் இந்த BAC 90 இதெல்லாம் இருக்கட்டும், கொஸ்டின்லாம் நமக்கு வாசிக்கலாம். அப்படி நமக்கு தேவை நம்ம மனசில் ஆன்சர் தான் பார்த்துட்டு போகிறோம். இதில் BDCD இது இருக்கு இல்லையா? இந்த BDCD பாருங்களேன், பிலேருந்து டிக்கு போனாலும் திருப்பி பிலேருந்து டிக்கு போகும்போது ஒரு ஏடி வருது. அதே மாதிரி சிலேருந்து டிக்கு வர்றோம், அப்போவும் ஒரு ஏடி வருது. அப்படி 2 ஏடியிலேருந்து சந்திக்கிறாங்க. பிடியும் சிடியும் எங்கே வந்து சந்திக்கிறாங்க? ஏடியில் சந்திக்கிறாங்க. அப்போ ஏடி ஸ்கொயர்டு இந்த பிக்கும் சிக்கும் வரும்போது இதுதான் பொருந்தது நமக்கு. இங்கே ஏடி இந்த இது பொருந்தானா இது பொருந்தலை. இது ஏபி ஏசியும் வருது. ஏபி இங்கே இருக்குது, ஏசி இங்கே போயிடுது, தனியாக போயிடுது. இது வந்து பிலேருந்து டி, இது என்ன பண்ணுறோம்? பிலேருந்து டிக்கு போய் அங்கே ஏடிக்கு நேரம் நின்றுக்கிறோம். திருப்பி சிலேருந்து டிக்கு வந்தும் எங்கே நின்றுக்கிறோம்? ஏடிக்கு நேரம் நின்றுக்கிறோம். அப்போ இந்த பிடிலேருந்து சிடிக்கு போனால் ஏடி வந்துடுது, அதுதான் ஆகும். இந்த ஏடி ஸ்கொயர்னா பிலேருந்து டிக்கு வரும்போது ஒரு ஏடி, இன்னொன்று சிலேருந்து டிக்கு வரும்போது இன்னொரு ஏடி, அதனால் ஸ்கொயரு அப்போ நான் வச்சுக்கிறோம். அடுத்து இதில் இந்த 9வது கணக்கில் பாருங்கள், இங்கே 11 இருக்குது, இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 12 இருக்குது. 11 இது 12, 12க்கு அடுத்து என்ன வரணும்? 13. அப்போ நான் வச்சுக்கோங்க, வரிசையாக நான் வச்சுக்கோங்க. கொஸ்டின்லேயே 11 இருக்குது,
12 இருக்குது. அடுத்த நம்பர் என்ன இருக்கணும்? 13. இதை நான் வச்சுக்கிடுவோம். சரியா? அடுத்து 10வது கணக்கில் 10வது கணக்கு உங்களுக்கு ஈஸி தான். அதில் கொஸ்டின்லேயே இருக்குது. கொஸ்டினில் 10வது கணக்கில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள். இங்கே 90 இருக்குது. 90 இருந்தால் இங்கேயும் ஆன்சர்லேயும் 90 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் ஆன்சரில் 90 இருக்குது. அதை போட்டுருங்க. சரியா? அடுத்து இது உங்களுக்கு தெரியும். வட்டத்தின் தொடுகோடு ஆரமும் செங்குத்தாரும் தொடுகோடு படம் வந்திருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். அப்போ இது தொடுங்கிற வார்த்தை அங்கேயும் வருது, இங்கேயும் வருது. அப்போ தொடு புள்ளி நான் வச்சுக்கோங்க. தொடு இந்த மாதிரி நான் வச்சுங்க, தொடு புள்ளி. அடுத்து வட்டத்தின் வெளிப்புற புள்ளியிலிருந்து இந்த இது என்னது? வட்டத்தின் வெளிப்புற புள்ளி. இது உங்களுக்கு தெரியும். எத்தனை தொடுகோடு வரையலாம் வந்து ஜாமெட்ரி வரைஞ்சிருப்பீங்க. வெளிப்புற புள்ளின்னா இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு தொடுகோடு வரையலாம், இப்படி ஒரு தொடுகோடு வரையலாம். அப்போ இது ஒரு தொடுகோடு, இது ஒரு தொடுகோடு. இப்போ வட்டத்தின் வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்னாக்கா ஆன்சர் வந்து 2. அதே மாதிரி இதை பாருங்க. இதில் வந்து ஓவை மையமாக வட்டத்துக்கு வெளியே உள்ள புள்ளியிலிருந்து பிக்கு வரையப்பட்ட தொடுகோடுகள் பிஏ பிபி ஏபி 70ன்னு இருக்குது. சரியா? அந்த 70 எப்படி போடுறீங்கன்னா 70ன்னு இருக்கு இல்லையா? 70லேருந்து இந்த 2 ஒன்று அப்போ 7 வந்து இப்படி இருக்க ஒன்று இப்படி மாற்றி விட்டுருங்க. இது 7ல் இருக்க ஒன்றும் இந்த ஒன்று இப்படி வந்து 110 ஆயிடுது. அதாவது இந்த 70ல் இந்த ஒன்றை மட்டும் தனியாக எடுங்க. இது ஒன்றும், அப்புறம் இந்த கீழே வருது இல்லையா? இதில் இந்த கீழே வருது இல்லையா? அது ஒரு ஒன்று, அது ஒன்று சேர்த்தா என்ன ஆயிடுது? 110. இப்போ ஆன்சர் 110 நான் வச்சுக்கோங்க. அதாவது இந்த 2 ஒன்றை வச்சு 7 எல்லாம் மாதிரி இப்படி ஒரு ஒன்று போடுறோம், இப்படி ஒரு ஒன்று போடுறோம். இந்த 7 தான் 2 ஒன்றா மாறி எதா வந்துடுச்சு. இந்த ஒன்றை தூக்கி இங்கே போட்டாச்சு, இந்த ஒன்றை தூக்கி இங்கே போட்டாச்சு. அப்போ இந்த 2 ஒன்று, இந்த 7ங்கிறது 2 ஒன்றா நான் வச்சுக்கிறோம். நான் வச்சுட்டு 110 ஆயிடுது. சரியா? அதுக்கு ஆரம்பிச்சு நான் வச்சுக்கேன் 110. 70 2 ஒன்றா எழுதுறோம் நான் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே பாருங்க. இங்கே அந்த கொஸ்டினில் சிபி ஈக்குவல் என்ன இருக்குது? 11 இருக்குது. இங்கே பிசி என்ன இருக்குது? 7 இருக்குது. 11ல் 7 கழிச்சா என்ன ஒரு ஆன்சரு? 4. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 4. இதுக்கு ஆன்சர் 4. அடுத்தது வாங்க 15. 15ல் இங்கே எத்தனை டிகிரி இருக்குன்னு பாருங்கள். 60 டிகிரி இருக்குது. 60 டிகிரி இருக்குது. இங்கே ஒரு ஆர்க் இருக்கா? இந்த ஆர்க் இருக்கிறதுனால என்ன வச்சுக்கிறீங்கன்னாக்கா இந்த 60க்கு இங்கே பொருத்தமான நம்பர் பாருங்கள். 6வது போல் சொல்கிற மாதிரி பாருங்கள். 60 இருக்குது. 60க்கு அடுத்து 1 6 6 2 6 12. அப்போ 2ன்னு போட்டு 120 போட்டுற வேண்டியதான். 60க்கு பொருத்தமான நம்பர் இங்கே 1 6 6, அதாவது 1 6 6 2 6 12. இந்த 12 கொண்டாந்து இங்கே ஆன்சராக கொண்டு வரும். 60க்கு பொருத்தமான நம்பர். அங்கேயும் இதே மாதிரி முன்னோரு டிகிரி இருந்துச்சு, அந்த டிகிரி 90 இருந்துச்சு, அப்படியே நான் வந்துருச்சு. சரி, அந்த கணக்கில் எதுனாக்கா அந்த 10வது கணக்கில் 90 டிகிரி அப்படியே வந்துடுது. ஆனால் இந்த கணக்கில் 60 டிகிரிங்கிறது இங்கே 60 டிகிரி அப்படியே இல்லை, இந்த ஆன்சரில் இல்லை. அதனால 60க்கு பதிலாக 120 எடுத்துக்கிறோம். அப்படின்னு நான் வச்சுக்கோங்க.